என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. இன்னும் நம்ம மன்னிப்போம், மன்னிக்கிற பண்புகளை வளர்த்து கொள்வோம், மன்னிக்கிற சுபாவம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கட்டும். நேற்று சொன்ன கடன்களை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள். எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ். இந்த தப்பிதங்கள், ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உங்களுக்கு விரோதமா, அது உயிர் போகிற மாதிரி அல்லது ஒரு பெரிய ஒரு மோசமான காரியம் அல்ல, ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, தப்பிதம். அந்த தப்பிதங்களை ஆண்டவர் சொல்றாரு மன்னி என்று சொல்லுகிறார். தப்பிதங்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்ம செய்தது பாவம் ஆண்டவருக்கு விரோதமானால், நமக்கு விரோதமாய் அவர்கள் செய்தது தப்பிதம். சில தப்பு செஞ்சிருக்கலாம், சில மிஸ்டேக்ஸ், சில அஃபென்ஸ் அங்கே நடந்திருக்கலாம். அது ஒருவேளை அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். மன்னி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்போ தப்பு நடந்துச்சுன்னா, தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம மன்னிச்சிடணும். அதே நேரத்தில் 3 முக்கியமான காரியங்களை நாம் இதில் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக பாருங்க, இங்கே மனப்பூர்வமாக மன்னிக்க சொல்கிறாரு. அந்த தப்பிதங்களை, தவறுகளை, மிஸ்டேக்ஸை, எரர்ஸை வேணும்னு செய்யல, தெரியாமல் செய்திருப்பாங்க, தெரியாமல் நடந்திருக்கும். இந்த தப்பிதம் அப்படின்றது உங்களுக்கு விரோதமாய் வேணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க, தெரியாமல் நடந்திருக்கலாம். அதை நம்ம முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாய் நடந்த தவறுகள் அது தெரியாமல் நடந்திருக்கணும், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் 3 விஷயங்களை. ஒன்று, அப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கண்டுக்காம விடுவது அல்ல. தவறான நிர்வாகம், தவறான முன்னுதாரணம். முதலாவதாக தவறை திருத்துங்கள். தவறை திருத்துவோம். யார் தவறு செய்தாலும் நீ செய்தது தவறு என்று நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் யாரோ ஒருவர் ஒரு தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களை அழைத்து நேரடியாக அவர்களோடு நீங்கள் அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்ட கண்டிப்பாக உரிமை உண்டு. எனவே தவறை திருத்துங்கள். முதலாவதாக நம்ம பார்க்கணும், முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அந்த தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்களுக்கு நாம் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எனவே முதலாவது அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், திருத்துங்கள். இரண்டாவதாக தவறை விடுவதற்கு உதவி செய்யுங்கள். திரும்ப அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். நீ இப்படி செஞ்சிட்ட, இது தவறு, இனி இப்படி செய்யாத, இப்படி செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுன்றதையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ முதலாவது தவறை திருத்துவோம், இரண்டாவது தவறை விட உதவி செய்வோம், மூன்றாவது தவறை சொல்லி காட்டாதிருங்கள். மறுபடியும் ஒரு தவறு நடந்திருக்கலாம், அந்த தவறை மீண்டும் நாம் சொல்லி காட்டக்கூடாது. திருத்திட்டோம், அவங்க திருந்தாமல் இன்னொரு முறை செஞ்சால் இன்னொரு தடவை சொல்லலாம், தவறில்லை. திருந்துவதற்கு ஆலோசனை சொல்லுங்கள், தவறில்லை. மூன்றாவது, நீங்கள் அவங்க திருந்தினதுக்கு அப்புறம் அவங்க செய்த பழைய தவறை சொல்லி காட்டாதீங்க. இதுதான் கிறிஸ்து மன்னித்த விதம். நீ யார் தெரியுமா ஒரு நாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா நாம் அங்கே தேவன் மனப்பூர்வமாய் நம்மளை மன்னித்தார். எனவே இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 படி நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க போகிறோம். அப்படிதான் கிறிஸ்து மன்னித்தார், நாமும் மன்னிக்க போகிறோம். முதல்ல தவறுகளை திருத்துவோம். இரண்டாவது, அவர்கள் தவறிலிருந்து திருந்த அவர்களுக்கு உதவி செய்வோம். மூன்றாவதாக அந்த தவறை நாம் சொல்லி காட்டாமல் இருப்போம். மத்தேயு 18:35 அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 18:35. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் தெரியாம செய்யற சில காரியத்தை கூட எங்களால் மன்னிக்க முடியாம, நாங்கள் அதை மன்னிக்காம அதை மனதில் வச்சுக்கிட்டே ரொம்ப நாங்கள் அதை பெரிதுபடுத்துகிறோம். இந்த காரியத்தை மாற்றும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் ஒரு வேளை யாரோ செய்த ஒரு நாள் செய்த தவறு, அதை அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம், திருந்தி இருக்கலாம் ஆண்டவரே, அவங்க அதை திருத்தி இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு எங்களை நாங்கள் ஒரு நீதிமானாக காட்டுவதற்காக பல நேரங்களில் அப்படிப்பட்ட செய்கைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க எங்களுக்கு சொன்னீர்.
ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே நாங்களும் ஆண்டவரே மனப்பூர்வமாய் தப்பிதங்களை மன்னிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜெபத்தில் தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.